ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம வந்து எஸ்எஸ்சி ரீசனிங்கில் வந்துட்டு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்க வேர்ட் ஃபார்மேஷன் டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் எப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் அங்க கொடுத்துருக்கிற நம்பரை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து எது வந்து மீனிங்ஃபுல் வேர்டா வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. மீனிங்ஃபுல் வேர்டா வந்து என்னது ஃபார்ம் ஆகிறது எதுன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. எந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் அதாவது காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து மீனிங்ஃபுல் வேர்டு வந்து கொடுக்குது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 4க்கு என்னது? 4க்கு G, 6க்கு A, and 3க்கு O, 5க்கு R, 2க்கு N, and Eக்கு 1. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்டு கிடையாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. அடுத்தது பாருங்க, 3O, 5R, A, அடுத்தது 2க்கு வந்து N, அடுத்தது G, அடுத்தது E. ஓகேவா? இப்போ இது என்னது? ஆரஞ்சுன்னு வந்திருக்கு. இந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்னது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஆரஞ்சுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 3, 5, 6, 2, 1ங்கிற இந்த காம்பினேஷன் தான் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீஅரேஞ்சிங் லெட்டர்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். இன்டெக்ரல் வேர்டுங்கிறது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி என்னது ஒரு மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்டா 8 லெட்டர்ஸ் இருக்க மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்டா எது வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்டெக்ரல்ங்கிற வேர்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னது நம்பர் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பருக்கும் என்னது 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன்ல என்னது நம்பர்ஸ் வந்து காம்பினேஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுல எது வந்து என்னது மீனிங்ஃபுல் வேர்டா வந்து இங்கிலீஷ் வேர்டு வருதுன்னு தான் செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஐ, அடுத்தது வந்து 2 N வரும், அடுத்தது வந்து A, அடுத்தது 8 வந்து என்னது வருது L, 4 வந்து E. இதை வந்து எழுதிக்கணும். இப்போ G, R and T. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேர்டு படிக்கும் போது என்னது ஒரு கம்ப்ளீட் வேர்டு கிடையாது, மீனிங்லெஸ் வேர்டா இருக்கு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இது என்னது R, 4 வந்து என்னது E, and 8 வந்து L, and 7 வந்து A, T, I, N, அடுத்தது என்னது G. என்ன வேர்டு வருது? ரிலேட்டிங்கிற வேர்டு வருது. ஓகேவா? அப்ப இது என்னது மீனிங்ஃபுல்லான வேர்டா? அப்ப இந்த நம்பர்ஸ் வந்து என்னது இந்த லெட்டரை வந்து என்னது ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்னது ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேர்டு வந்து ரிலேட்டிங்கிற வேர்டு வந்து இந்த என்னது நம்பர் காம்பினேஷன்ல கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் வேர்ட். அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா வந்து அரேஞ்ச் பண்ணுன்னு கேக்குறாங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பொசிஷன் ஆஃப் ஹச் ஃப்ரம் லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து ஹச்சோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ஹச்சோட பொசிஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்னது REHTFAங்கிறது அதை என்னது மீனிங்ஃபுல் வேர்டா எழுதலாம்னா ஃபாதர்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ஹச்சோட பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4. அப்போ ஹச்சுங்கிறது 4th பொசிஷன்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி 4. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா which word cannot be formed from the letters of word conversation using each letter only once. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல அவங்க கொடுத்துருக்க வேர்டு என்னது கான்வர்சேஷன். கொடுத்துருக்க வேர்டில் இருக்கிற லெட்டரை வந்து என்னது ஒரே ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணி என்னது
லெட்டர் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. எந்த வேர்டு வந்து வேர்ட் ஃபார்மேஷன் பண்ணிருக்கணும், எந்த வேர்டு வந்து என்னது இந்த லெட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொடுத்துருக்க கான்வர்சேஷன்ல இருக்க லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாம ஃபார்ம் பண்ண வேர்டு வந்து cannot be ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டு வந்து எதுன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இப்ப பாருங்க, சி வந்து என்னது ஒரே ஒரு லெட்டர் இருக்கு, ஓ வந்து 2 இருக்கு, N வந்து 2 இருக்கு, V வந்து 1 இருக்கு, E வந்து 1 லெட்டர் இருக்கு, R வந்து என்னது 1 டைம்ஸ் இருக்கு, S 1 இருக்கு, ஏவும் 1 இருக்கு, T 1 இருக்கு, I வந்து என்ன இருக்கு 1 இருக்கு, O வந்து என்னது இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு, N வந்து என்னது 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்பர் ஆஃப் என்னது ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் இங்க இருக்கிற லெட்டர். ஓகேவா? அப்ப என்னது ரீசன் என்னது 1 லெட்டர் இருக்கு, EASON. ஓகேவா? இது வரும். அடுத்தது வெர்சன்ங்கிற லெட்டர் வந்து என்னது VERSION. ஓகேவா? ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த லெட்டர் என்னது ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து ஸ்டேஷன் வந்து STA. T வந்து என்னது T வந்து இங்க வந்து என்னது ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. இங்க வந்து என்னது 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே லெட்டர் வந்து என்னது 2 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வராது. லெட்டர் வந்து ஃபார்ம் பண்ண முடியாம இது வந்து எதுனா ஸ்டேஷனுங்கிற வேர்டு தான். இப்போ ஆப்ஷன் சி. சூனர் வந்து என்னது வரும். ஆப்ஷன் டி ஆல்சோ கரெக்ட். இப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the word cannot be formed using the letters of the word teachers. டீச்சர்ஸ்ங்கிற வேர்டு கொடுத்துட்டு அதுல வந்து என்னது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து என்னது கொடுத்துருக்காங்க. சீட்டு, ரீச்சஸ், சச்சர், ஷப்சர், ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த வேர்டு வந்து cannot be formed அந்த கொடுத்துருக்கிற டீச்சர்ஸ் வச்சுட்டு எந்த வேர்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ சி இருக்கு, ஹச் இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. ஸோ இப்போ என்னது எல்லாமே ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற எல்லா லெட்டர்ஸ் வச்சு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் பண்ணியிருக்கறனால ஆப்ஷன் ஏவும் வரும். அடுத்தது என்னது ரீச்சஸும் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சச்சர்னு கொடுத்துருக்காங்க. சச்சர்ல வந்துட்டு என்னது 2 டைம்ஸ் வந்து ஆர் இருக்கு. ஓகேவா? அங்க வந்து என்னது ஒன்லி 1 ஆர் தான் இருக்கு. அப்ப என்னது ஆப்ஷன் சி தான் cannot be அதனால வேர்டை ஃபார்ம் பண்ண முடியாது. கொடுத்துருக்க வேர்டை வச்சு இங்க இருக்கு அதோட லெட்டரை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டு எதுனா ஆப்ஷன் சி சர்ச்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. unscramble the letters to make meaningful word. அதாவது கொடுத்துருக்க unscramble வேர்ட்ல வந்துட்டு என்னது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கிற மாதிரி என்ன வேர்டு வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ சிட்டிங்கிறது வராது. ஓகேவா? அங்க இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்னது மீனிங்ஃபுல் வேர்டா கிரியேட் பண்ண போறோம். இப்போ அனிமலும் வராது. பிளானட்டுங்கிறது என்னது அங்க என்ன கொடுத்துருக்காங்க LPAENET கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுல இருக்க வேர்டு லெட்டரை யூஸ் பண்ணி என்னது பிளானட்டுங்கிற வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டா கிரியேட் பண்ண முடியும். ரிவரும் வராது. ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷனுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஆப்ஷன்ல வந்து அந்த அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்டா கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வேர்டு வந்து என்னது அந்த வேர்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. கொடுத்துருக்க கம்யூனிகேஷன் வேர்டில் இருக்க லெட்டரை யூஸ் பண்ணி எந்த வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது ATION. ஓகேவா? அப்போ என்னது ஆப்ஷன் ஏவும் வந்து என்னது கரெக்டாக வரும். அடுத்து கவுண்ட்டு COUNT. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பியும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல்னு கொடுத்துருக்காங்க. நேஷனல் கொடுத்துருக்கும் போது NATION இது எல்லா லெட்டரும் இருக்கு. NAL எல்லுங்கிற ஒரு லெட்டர் வந்து என்னது கம்யூனிகேஷன்ல இல்லை. ஸோ அந்த வேர்ட்ல இருக்க லெட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்னது நியூவா மீனிங்ஃபுல் வேர்டா நம்ம மாற்ற போறோம். இப்போ எல்லுங்கிற லெட்டரே இல்லை. இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ cannot be ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டு எதுனா நேஷனல்ங்கிற வேர்டு. அடுத்து நெக்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. மவுண்ட்டுங்கிறதும் என்னது MOUNT. இது 5 லெட்டரும் என்னது அங்கே கம்யூனிகேஷன்லங்கிற வேர்டில் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த வேர்டும் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் சி நேஷனல்.
அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following cannot be formed using letters from the word computer? கம்ப்யூட்டர்ங்கிற வேர்டுக்குள்ள கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த கொடுத்துருக்க லெட்டரை வச்சு நியூவா மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்றப்போ எந்த வேர்டு வந்து வராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னது சி வந்து 1 டைம், ஓ வந்து என்னது 1 டைம் இருக்கு, எம் ஆல்சோ 1, பி 1 இருக்கு, யூ 1 அண்ட் டி 1, இ வந்து 1 டைம்ஸ், ஆர் வந்து 1 டைம்ஸ். கொடுத்துருக்க ஆல் லெட்டர்ஸும் என்னது கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க ஆர்ஓ யூ டிஇ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து ஃபார்ம் பண்ண முடியும், வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எம்யூடி இதுவும் வந்து இது மியூட்டுங்கிற வேர்டும் வந்து என்னது ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து சிஓ யூஆர்டி கோட்டுங்கிறது என்னது எல்லா லெட்டரும் என்னது ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி ஆல்சோ மீனிங்ஃபுல் வேர்டா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்கம். ஓங்கிற லெட்டர் வந்து என்னது 2 டைம்ஸ் வந்திருக்கு. அவுட்கம்ங்கிற வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டு தான், ஆனால் வந்து என்னது ஒரே லெட்டர் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே கம்ப்யூட்டருங்கிற வேர்டில் என்னது ஓங்கிறது வந்து லெட்டர் வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. இங்கே வந்து என்னது 2 டைம்ஸ் போட்டு வேர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது அந்த கொடுத்துருக்க கிவன் வேர்ட்ல இருந்து ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டு எதுனா அவுட்கம்ங்கிற வேர்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ரொடக்ட்ங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ட்ங்கிற வேர்டு கொடுத்துட்டு how many distinct 4 letter words can be formed? அதாவது இதுல இருந்து 4 letter distinct 4 letter இருக்க மாதிரி how many word வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. how many word வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. if என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா the word must start and end with vowel. அதாவது வவல்ல ஸ்டார்ட் பண்ணி எண்டில் முடியணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க வவல்ஸ்ன்னு பார்த்தா ஓ அண்ட் யூ இருக்கு. அப்போ ஓ யூ ஓல ஆரம்பிச்சு யூல முடிகிற மாதிரி எழுதலாம். அடுத்து என்னது யூல ஸ்டார்ட் பண்ணி ஓல எண்ட் ஆகுற மாதிரி வேர்டு வந்து கிரியேட் பண்ணலாமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வவல்ஸ் இருக்கனால அதாவது நம்பர் ஆஃப் ஃபேஸ்ல எழுதலாம்னா 2 ஃபேக்டோரியல். அப்போ என்னது 2. ஓகேவா? கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கு? டோட்டலா 7 இருக்கு. அதுல 2 வந்து என்னது வவல்ஸ். அப்ப 5 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா? இப்ப என்னது 5p2 எப்படி எழுதலாம்னா 5 × 4 இருக்கும். அப்ப 20 வரும். ஓகேவா? அப்ப இங்க 20 வேர்ட்ஸ், இங்க 20 வேர்ட்ஸ். டோட்டலா எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? டிஸ்டிங்க்ட் வேர்ட்ஸ் வந்து டோட்டலா 40 வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following sets of letters can be used to form a meaningful English word? அதாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எது வந்து மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்டா ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க இ அண்ட் ஏ, அதாவது வவல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெறும் வந்து என்னது கான்ஸ்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கு. இங்க என்னது கான்ஸ்டன்ட் வேர்ட்ஸ், இங்க கான்ஸ்டன்ட் வேர்ட்ஸ். அப்போ வவல்ஸ் இருக்க இதுதான் வந்து என்னது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கும். ஓகேவா? ஒரு வேர்டு ஃபார்ம் ஆக இருக்கு. என்னது வவல்ஸ் வேர்டு வந்து நீடடா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.